ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உணலாம் சேனலில் சுவையான நண்டு வறுவல் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா வச்சு ரொட்டி, சப்பாத்தி, இடியப்பம், நெய்ச்சோறு, தேங்காய் சோறுக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தது அப்படின்னா அதில் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா காஞ்சி மிளகாய் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு இது நல்லா நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பாதி பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி சேர்த்துக்குங்க. அதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இந்த மாதிரி நம்ம மிளகாய் தூளை எண்ணெயிலே சேர்த்து வதக்கும் போது நமக்கு கிரேவியோட கலரும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரக்சரும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1லேருந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளிக்கு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி செய்யும் போது கிரேவி பிரிஞ்சு போகாமல் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 கிலோ நண்டை நம்ம சுத்தம் பண்ணி சேர்த்துக்கலாம். நண்டு வதக்கும் போது எப்பயுமே அந்த பாடி இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அடுத்து நம்ம கால் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவு நம்ம கால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டோம் அப்படின்னா நண்டில் இருக்கிற தண்ணியிலே நண்டு நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இதில் கறி மசாலா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட நீங்கள் என்ன கறி மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவு நம்ம கறி மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து பாதி தேங்காயை நல்லா அப்படியே அரைச்சி ஒரே பாலாக எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா நண்டு மூழ்கிற அளவு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ளேவராக நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்க விடும்போது உங்களுக்கு நண்டு நல்லா வெந்துடும். இப்போ ஃபைனலாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடியை இதில் சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி 10 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான நண்டு வறுவல் மசாலா ரெடி. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.